Hello students, in this video we are going to discuss about book pack and important questions with the answers from Unit 10 Surface Chemistry. First question, what is adsorption? Give the example. Adsorption is a surface phenomenon. The solid surface have the ability to attract the contacting species due to the free valence or residual force on them. இது வந்து ஒரு சர்ஃபேஸ் ஃபினோமினன். ஆக்சுவலாக அந்த சர்ஃபேஸ் ஆஃப் தி சாலிட் ஆர் லிக்விட்ல ஒரு கேசியஸ் மாலிகுலோ ஆர் லிக்விடோ வந்து அட்சார் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் தான் அட்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சாலிட் சர்ஃபேஸ் ஹேவ் த எபிலிட்டி டு அட்ராக்ட் த கான்டாக்டிங் ஸ்பீசிஸ் எது மூலம் டியூ டு த ஃப்ரீ வேலன்ஸ் ஆர் residual force on them, that is called as a adsorption அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கிறோம். இட் இஸ் ஒன் ஆஃப் தி சாலிட் சர்ஃபேஸ். இந்த சாலிட் சர்ஃபேஸ் என்ன ஆகாது, have the ability to attract the contacting species. Contacting species அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இது கேட்டலிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸில் எது வந்து இந்த ரியாக்டிங் ஸ்பீசிஸ் வந்து மேலே அட்சார் ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டால் அட்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். We know differences between adsorption and absorption. Absorption is a bulk phenomenon. Adsorption is a surface phenomenon. இது surface of the solidல நடக்கும், இது உள்ள நடக்கும். அதாவது ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து வாட்டருக்குள்ள போட்டோம் அப்படி கேட்டால் அந்த வாட்டர் ஃபுல்லாகவே ஸ்பாஞ்சுக்குள்ளே போயிடும். அதுக்கு பேர் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சாலிட் சர்ஃபேஸ் மேலே ஒரு கான்டாக்டிங் ஸ்பீசிஸ் மேலே வந்து ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், நமக்கு அட்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு பார்த்தீங்க அப்படி கேட்டால் என்ன வேர்டு யூஸ் பண்ணுறோம், ஏடி அட்சார்ப்ஷன், நாட் அப்சார்ப்ஷன். இந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்சார்ப்ஷன் தான். ஏன்னா நம்ம எக்ஸாமினேஷனில் எழுதும் போது மறந்துட்டு நமக்கு ஃபெமிலியரான வேர்டு எது அப்சார்ப்ஷனே எழுதிடும். இந்த லெசன் ஃபுல்லாகவே எது வராது, அப்சார்ப்ஷன் வராது, எது வரும், அட்சார்ப்ஷன் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், charcoal adsorbs ammonia, silica gel adsorbs water. These are the example for adsorption. Next one, what are adsorbent and adsorbate? Adsorbent na enna, adsorbate na enna? இப்போ adsorbent அப்படிங்கிறது, adsorbent is the material on which adsorption takes place. ஒரு மெட்டீரியல் மேல அப்சார்ப்ஷன் நடந்துச்சுன்னா அந்த மெட்டீரியலுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா அப்சார்பெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அப்சார்பெண்ட் அப்படிங்கிறது ஒரு சர்ஃபேஸ், அங்கே தான் ரியாக்டிங் ஸ்பீசிஸ் வந்து அப்சார்ப் ஆகும். அப்சார்பேட் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படி கேட்டினா த அப்சார்ப்டு சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்ட் ஆன் அப்சார்பேட். அதாவது அட்சார்பெண்ட் மேலே எந்த ஒரு மாலிகூல்ஸ் வந்து மேலே அட்சார் ஆகுதோ அந்த மாலிகூல்ஸுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா அட்சார்பேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சாலிட் சர்ஃபேஸுக்கு பேர் அட்சார்பெண்ட். இந்த சாலிட் சர்ஃபேஸில் வந்து எந்த மாலிகூல்ஸ் வந்து ஒட்டிக்கிறதோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், அட்சார்பேட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது சாலிட் சர்ஃபேஸ், இந்த சாலிட் சர்ஃபேஸுக்கு பேர் அட்சார்பெண்ட். இந்த அட்சார்பெண்டில் இந்த ரியாக்டன் ஸ்பீசிஸ் எல்லாம் மேலே வந்து என்ன ஆகுது அப்படி கேட்டினா ஒட்டிட்டு இருக்கு, அட்சார் ஆகிடுக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா அட்சார்பேட். இப்போ அட்சார்பேட்டுங்கிறது அட்சார்ப்டு சப்ஸ்டன்ஸ், அட்சார்பெண்ட் அப்படிங்கிறது மெட்டீரியல் ஆன் விச் அட்சார்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ். These are called as a adsorbent and adsorbate. Next one, give the characteristics of adsorption. First one, adsorption can occur in all interfacial surfaces. இப்போ எல்லா இன்டர்ஃபேஷியல் சர்ஃபேஸ்லையும் அட்சார்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். தட் இஸ் த அட்சார்ப்ஷன் கேன் அக்கர் இன் பிட்வீன் கேஸ் சாலிட், லிக்விட் சாலிட், லிக்விட் லிக்விட், சாலிட் சாலிட் அண்ட் கேஸ் லிக்விட். So adsorption can occur in all interfacial surfaces. Second one, adsorption is a spontaneous process and it is always accompanied by decrease in free energy. அதாவது அட்சார்ப்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸில் வந்து டெல்டா எஸ்ஸோட வேல்யூஸ் வந்து கிரேட்டராக இருக்கும். அதே நேரத்தில்
டெல்டா ஜியோட வேல்யூஸ் வந்து லெஸராக இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல டிக்ரீஸ் இன் ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்லுவோம். வென் டெல்டா ஜி ரீச்சஸ் ஜீரோ த ஈக்லிபிரியம் இஸ் அட்டைன்ட். ஸோ அப்சார்ப்ஷன் இஸ் எ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் and it is always accompanied by decrease in free energy. Third one, when a molecule are adsorbed, there is always a decrease in randomness of the molecule. அதாவது மாலிகுல் வந்து அப்சார்ப் ஆகும்போது அங்கே randomness என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. randomness டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெல்டா எஸோட வேல்யூஸ் ஜீரோவோட கம்மியாக இருக்கும். டெல்டா எஸோட வேல்யூஸ் ஜீரோவோட கம்மியாக இருந்துச்சுன்னா டி இன்டு டெல்டா எஸோட வேல்யூஸ் எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஹென்ஸ் அப்சார்ப்ஷன் இஸ் எ எக்ஸோதெர்மிக். ஸோ வென் எ மாலிகுல் ஆர் அப்சார்ப் there is always a decrease in randomness of the molecule. Hence absorption is exothermic. These are the characteristics of absorption. Next one, differentiate physisorption and chemisorption. What are the differences between physical absorption or physisorption and chemical absorption or chemisorption? Physical absorption, it is a instantaneous. Chemical absorption, it is a very slow. Physical absorption பார்த்தீங்கன்னா weak van der Waals forceால பைண்ட் ஆயிருக்கிறதுனால இது இன்ஸ்டன்டா நடக்கும். Chemical absorption அப்படிங்கிறது there is the chemical bond formed between the adsorbent and adsorbate. So the process is very slow. Physical absorption is non-specific in nature, but chemical absorption is very specific in nature. ஒரு ரியாக்டண்டோட தான் இன்னொன்று ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது கண்டிஷன் இருக்கும். ஸோ இட் இஸ் ஏ ஸ்பெசிஃபிக் இன் நேச்சர். எல்லா ரியாக்டண்ட்டும் எல்லாத்தோட ரியாக்ட் ஆகாது. ஸோ இட் இஸ் ஏ வெரி ஸ்பெசிஃபிக் இன் நேச்சர், பட் பிசிக்கல் அப்சார்ப்ஷன் இஸ் ஏ நான் ஸ்பெசிஃபிக் இன் நேச்சர். அண்ட் பிசிக்கல் அப்சார்ப்ஷனை பொறுத்த வரைக்கும் நோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் takes place. அதாவது there is the physical force acting between the adsorbent and adsorbate, but there is no transfer of electron. But in case of chemical absorption, it involves transfer of electron because of there is the chemical bond formed between the adsorbent and adsorbate. Physical absorption, it forms multi-layer of adsorbate. Chemical absorption, it form monolayer of adsorbate. இப்போ physical absorption எடுத்துக்கிட்டோம் அப்படி கேட்டினா இது adsorbent. adsorbentல எது வந்து ஒட்டிக்குது, adsorbate மாலிகுல் வந்து ஒட்டிக்குது. இப்போ இது ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிருச்சு, அடுத்து இது ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணும், அடுத்து இது ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணும். இதே மாதிரி என்ன பண்ணும், மல்டி லேயர் ஆஃப் adsorbate இஸ் ஃபார்ம்டு. But in case of chemical absorption, adsorbentல ஒரு adsorbate வந்து ஒட்டிக்கிட்ட உடனே there is the chemical bond is formed, the reaction is completed. So no more layer are adsorbed on the surface of the adsorbent. So it form monolayer of adsorbate. It occurs on all sides. Adsorption occur at fixed sites. இந்த adsorbent surfaceல இந்த adsorbate molecule எங்க வேணாலும் ஒட்டிக்கலாம். So it occur at all sites. But in case of chemical absorption, particular siteல தான் இந்த reactant molecules வந்து adsorb ஆகும். Because of the adsorbentல there is the free electron. அந்த free electrons எங்க இருக்கோ அங்க வந்து அந்த reactant molecules adsorb ஆகும். So it occur at particular sites. Heat of absorption is low. In case of chemical absorption, heat of absorption is high. ஏன் இங்க heat of absorption high-ஆ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா there is the chemical bond formed between the adsorbent and adsorbate molecule. So the more amount of energy is released, so the heat of absorption is high. Here
is the weak van der Waals force of attraction acting between the adsorbent and the adsorbate molecule. So here heat of adsorption is low. So in case of physical adsorption, it is a instantaneous. Chemical adsorption, it is a very slow. Physical adsorption, it is non-specific in nature. Chemical adsorption, it is a very specific in nature. Physical adsorption la no transfer of electron takes place, but in case of chemical adsorption, it involves transfer of electrons. In physical adsorption, multi-layer of adsorbate is formed, but in case of chemical adsorption, monolayer of adsorbate is formed. In physical adsorption, it occurs on all sides. In chemical adsorption, adsorption occurs at fixed sites. In physical adsorption, heat of adsorption is low. In chemical adsorption, heat of adsorption is high. These are the main differentiate between the physisorption and chemisorption. ரொம்ப important questions. 5 marks question கேட்டாங்கன்னா நீங்க 5 points எழுதுனா போதுமானது. Any 5 points you can write. 3 marks question கேட்டாங்கன்னா 3 points எழுதுனா போதும். 2 marks கேட்கும்போது 2 points எழுதுனா போதும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நல்லா படித்து வச்சுட்டிங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டால் ஈஸியாக அந்த 5 marks வாங்குவதற்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், கிவ் 2 important characteristics of physisorption. physisorptionுடைய 2 important characteristics கேட்குறாங்க. physisorptionக்கு chemisorptionக்கு டிஃபரன்ஷியேட் பார்த்தோம். அந்த டிஃபரன்ஷியேட்லேருந்து எழுதுனாவே போதும். இது physisorption, இது chemisorptionக்கான டிஃபரன்ஷியேட்டு. இதில் நம்ம இந்த பிசிக்கல் அப்சார்ப்ஷன், அதாவது physisorptionல இருக்கக்கூடிய இந்த டிஃபரன்ஷியேட் பாயிண்ட்ஸை மட்டும் ஏதாவது ஒரு 2 points or 3 points நம்ம எழுதுனா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் நான் ஸ்பெசிபிக், நோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் இஸ் லோ. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதுனா போதுமானது. இது கிவ் 2 important characteristics of physisorption. Next one, what are the factors which influence the absorption of a gas on a solid? என்ன ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு சாலிட்ல கேசியஸ் மாலிகுல் அப்சார்ப் ஆகும்போது எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின்ஸ். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ்னா உங்க கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த உள்ள இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலை. அதனால என்னென்ன ஃபேக்டர்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணாவே இதில் போதுமானது. What are the factors? First one, nature of adsorbent, adsorbent oda nature. Second one, nature of adsorbate, adsorbate oda nature. Pressure, concentration at a given temperature, and finally temperature. Next one, in case of chemisorption, why adsorption first increases and then decreases with the temperature? இது டிஃபரன்ஷியேட்டே நம்ம பார்த்தோம். கெமிக்கல் அப்சார்ப்ஷனுக்கும் பிசிக்கல் அப்சார்ப்ஷனுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேட்ல பிசிக்கல் அப்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர்னு சொல்லியிருப்போம். அதே கெமிசார்ப்ஷன்ல ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படி கேட்டா டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறோம். அதுதான் இங்க கேட்குறாங்க. இன் கேஸ் ஆஃப் கெமிசார்ப்ஷன், ஒய் அப்சார்ப்ஷன் ஃபர்ஸ்ட் இன்க்ரீசஸ் அண்ட் தென் டிக்ரீசஸ் வித் டெம்பரேச்சர். ஏன்னா ஒரு கெமிசார்ப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா அப்சார்ப்ஷன் ஃபர்ஸ்ட் இன்க்ரீசஸ் வித் ரைஸ் இன் டெம்பரேச்சர். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா டியூ டு த ஃபேக்ட் தட் ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ரெக்வயர் சர்டன் எனர்ஜி. அதாவது ஒரு ரியாக்டன்ட் மாலிகூல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படி கேட்டா ஒரு இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து ஃபைனல் ஸ்டேட், அதாவது ப்ராடக்ட் ஃபார்ம் பண்றதுக்கு முன்னால என்ன ஆகும் அப்படி கேட்டா ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட்டை ரீச் பண்ணும். அதாவது ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ் எல்லாம் ஆக்டிவேட்டர் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணி அந்த ஆக்டிவேட்டர் காம்ப்ளெக்ஸ் டிசோசியேட் ஆகி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும் ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ் தட் மீன் இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கு போறதுக்கு சம் எனர்ஜி இஸ் நீடட். தட் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் ஏ ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது கெமிக்கல் கைனடிக்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம்.
அப்போ ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு it needs some certain energy. That energy is called as a activation energy. So that reason first increases with rise in temperature, because of that formation of activated complex requires certain energy. அதுக்கப்புறம் ஏன் சார் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் ஹை டெம்பரேச்சரில் இது டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ண உடனே அந்த ப்ராடக்ட் எல்லாமே என்ன பண்ணும் அப்படி கேட்டினா, இந்த சர்ஃபேஸ் ஆஃப் தி சாலிட்லேருந்து என்ன ஆகும், டிசாப்ஷன் நடக்கும். டிசாப்ஷன் நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்ன ஆகும், டிசாப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். டிசாப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படி கேட்டினா, அப்சார்ப்ஷன் டிக்ரீஸ் ஆகிடும். So, இதுதான் in case of chemisorption, why adsorption first increases and then decreases with the temperature. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு கேட்டலிட்டிக் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். அந்த கேட்டலிட்டிக் சர்ஃபேஸில் வந்து ரியாக்டன் மாலிகுல்ஸ் வந்து அட்சார் ஆகுது. அட்சார் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ தட் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொன்னோம். அதனால தான் அட்சார்ப்ஷன் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர். இந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் திருப்பி எதை ஃபார்ம் பண்ணும், ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணும். அந்த ப்ராடக்ட் வந்து அதுக்கப்புறம் இந்த கேட்டலிட்டிக் சர்ஃபேஸ்லேருந்து வெளியில் போகும். ஏன்னா என்னுடைய கைனடிக் எனர்ஜி என்ன ஆகிடும், இன்க்ரீஸ் ஆகிடும். இன்க்ரீஸ் ஆனவுடனே வெளியில் போகும். வெளியில் போகும்போது அட் ஹை டெம்பரேச்சரில் அப்சார்ப்ஷன் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், which will be absorbed more readily on the surface of charcoal and why? NH3 or CO2. NH3 or CO2ல எது வந்து ரெடிலி அப்சார்ப் ஆகும்னு கேட்குறாங்க. சர்ஃபேஸ் ஆஃப் தி சார்கோல்ல கேஸஸ் வித் ஹை கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆர் அப்சார்ப் ரெடிலி. இப்போ இந்த ரெண்டு கேஸஸில் எந்த கேஸஸுக்கு வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கோ அந்த கேஸஸ் வந்து ஈஸியாக என்ன ஆகும் அப்படி கேட்டால் அப்சார்ப் ஆகும். இப்போ இது ரெண்டோடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரை பார்க்கும் பொழுது அம்மோனியோட கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் 406 கெல்வின் கொடுத்துருக்குறாங்க. அதே வந்து கார்பன் டை ஆக்சைடோடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் 304 கெல்வின் கொடுத்துருக்குறாங்க. அப்போ எதனுடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, அம்மோனியாவுடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. அப்போ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அம்மோனியா இஸ் ஹையர் தென் த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ விச் ஒன் இஸ் ரெடிலி அப்சார்ப்டுன்னு பார்த்தீங்கன்னா எதாக, அம்மோனியா அப்சார்ப் ஆகும். ஹென்ஸ் அம்மோனியா வில் பி அப்சார்ப்டு மோர் ரெடிலி தென் carbon dioxide. Next one, heat of adsorption is greater for chemisorption than the physisorption. Why? ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம், chemisorption increases with increasing temperature first. இதே physisorption பார்த்தீங்கன்னா decreases with increasing temperature படிச்சிருக்கிறோம். ஏன் பார்த்தம்போது in case of chemical adsorptionல gaseous molecule are held to the surface by formation of strong chemical bond. அதாவது அப்சார்பண்ட் மாலிகுலுக்கும் அப்சார்பேட் மாலிகுலுக்கு இடையில என்ன பண்ணுவோம் அப்படி கேட்டால் ஒரு ஸ்ட்ராங் கெமிக்கல் பாண்டு ஃபார்ம் பண்ணணும். இப்போ ஸ்ட்ராங் கெமிக்கல் பாண்டு ஃபார்ம் பண்ணணும்னா அது ஆக்டிவேட்டட் ஆகி அதுக்கப்புறம் ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணணும். அப்போ அங்கே சட்டன் எனர்ஜி தேவைப்படுது. அதனால தான் ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும். ஸோ த கேஸ் மாலிகுல்ஸ் are held to the surface by the formation of strong chemical bond and hence heat of adsorption is high. இதே physical adsorption எடுத்துக்கிட்டா அப்படி கேட்டினா இங்க அப்சார்பண்ட்டுக்கும் அப்சார்பேட்டுக்கும் இடையில என்ன இருக்கும் அப்படி கேட்டினா weak physical force exists between absorbent and absorbate and hence heat of adsorption எப்படி இருக்கும், லோவாக இருக்கும். இங்கே ஸ்ட்ராங் கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுனால ஹீட் ஆஃப் அட்சார்ப்ஷன் அதிகமாக இருக்கும். இங்கே வீக் ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால இங்கே ஹீட் ஆஃப் அட்சார்ப்ஷன் எப்படி இருக்கும், லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் கேட்டலிசிஸ்? கிவ் அன் எக்ஸாம்பிள். ஆல்ரெடி we know the catalyst is a substance which alter the rate of chemical reaction without itself undergoing any chemical changes. ஒரு ரியாக்ஷன் நடக்குது, ஒரு ரியாக்ஷனில் வந்து ரியாக்டண்டோட இன்னும் ஒரு சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணுறோம். அந்த சப்ஸ்டன்ஸை அந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகாமல் அந்த ரியாக்ஷனுடைய ரேட்டை ஆல்டர் பண்ணும் without undergoing any chemical changes at the end of the reaction. That substance is called as a catalyst. That phenomenon is called as a catalysis. அப்போ ஒரு சப்ஸ்டன்ஸு ரேட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷனை ஆல்டர் பண்ணுச்சுன்னா
without itself undergoing any chemical changes. That substance is called as a catalyst. The phenomenon which involve the action of a catalyst is called as catalysis. For example, hydrogen peroxide decompose ஆகி water and oxygen form பண்ணக்கூடிய reactions வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். பட் இதில் வந்து பிளாட்டினம் அப்படிங்கிற ஒரு கேட்டலிஸ்ட்டை போட்டோம் அப்படி கேட்டால் இந்த ரியாக்ஷனுடைய ரேட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிடும். நம்ம இங்கே ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறோம், ஆல்டர் த ரேட். ஆல்டர் மீன் எதர் இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ். ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது டிக்ரீஸ் ஆகலாம். அதில் தான் நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்டில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இப்போ நவ் வாட் இஸ் கேட்டலிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, the substance which alter the rate of chemical reaction without itself undergoing chemical change. Next one, what are positive and negative catalyst? Positive and negative catalyst. பாசிட்டிவா பேசணும், நெகட்டிவா பேசக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ரியாக்ஷனுடைய ரேட்டை என்ஹான்ஸ் பண்ணுச்சுன்னா அது பாசிட்டிவ். ஒரு ரியாக்ஷனுடைய ரேட்டை வந்து ரிட்டார்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் நெகட்டிவ் கேட்டலிஸ்ட். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் அப்படின்னா, the rate of the reaction is increased by the presence of catalyst is called positive catalyst. For example, hydrogen peroxide decompose ஆகி வாட்டரோ ஆக்சிஜன் ஃபார்ம் பண்ணக்கூடிய ரியாக்ஷனில் பிளாட்டினம் யூஸ் பண்ணோம்னா இந்த ரியாக்ஷனுடைய ரேட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ த பிளாட்டினம் என்னவா இருக்கும்? பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது அப்படியே மாற்ற போகிறோம். The rate of reaction is decreased by the presence of catalyst. இங்க increased, அங்க decreased. The rate of the reaction is decreased by the presence of a catalyst is called negative catalyst. For example, hydrogen peroxide decompose ஆகி water and oxygen form பண்ணக்கூடிய reactionல பிளாட்டினத்துக்கு பதிலா glycerin யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதனுடைய rate of the reaction என்ன ஆயிடும்? decrease ஆயிடும். So glycerin acts as a negative catalyst. The phenomenon is called as a negative catalysis. For rate increase பண்ணா positive catalyst, rate decrease பண்ணா negative catalysis. Next one, what is the differences between homogeneous and heterogeneous catalysis? இன்னும் சிம்பிளா இதுல கொஸ்டின்ஸ் வந்து homogeneous catalytic ரியாக்ஷன்னா என்ன, ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிட்டிக் ரியாக்ஷன்னா என்னன்னு கூட கேட்கலாம். இப்போ ஹோமோஜினியஸ் கேட்டலிசிஸ் அப்படிங்கிறது, in a homogeneous catalyzed reaction the reactant, product and catalyst are present in the same phase. ஒரு ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட், ப்ராடக்ட் அண்ட் கேட்டலிஸ்ட் மூணுமே சேம் ஃபேஸில் இருந்துச்சுன்னா, அதாவது மூணுமே சாலிட் ஸ்டேட்டில் இருக்கணும், இல்லைனா மூணுமே லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கணும், இல்லைனா மூணுமே கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கணும். மூணுமே சேம் ஃபேஸில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட். நம்ம ஆல்ரெடி வேணும் ஹோமோ மீன்ஸ் சேம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், சல்பர் டை ஆக்சைடு ஆக்சிஜனோட சேர்ந்து சல்பர் ட்ரை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணக்கூடிய ரியாக்ஷனில் NO கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணுறோம். இப்போ சல்பர் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்குது, ஆக்சிஜன் கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் சல்பர் ட்ரை ஆக்சைடும் கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். இங்கே யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட் என்ன ஸ்டேட்ல இருக்கு? கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கு. அப்போ ப்ராடக்ட், ரியாக்டன்ட் அண்ட் கேட்டலிஸ்ட் ஆர் present in the same phase is called homogeneous catalysis. Next one, heterogeneous catalysis அப்படிங்கிற hetero mean different. அதாவது reactant, product and catalyst are present in different phase. In a heterogeneous catalyzed reaction, the reactants, product and catalyst are present in different phases. Reactant and product ல catalyst வந்து different-ஆ இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு heterogeneous catalysis அப்படின்னு சொல்லுவோம். Hetero mean different. For example, இதே reaction எடுத்துக்கிறோம். Sulfur dioxide combine with oxygen to form sulfur dioxide. இதில் NO-க்கு பதிலா platinum as a catalyst எடுத்துக்கிறோம். இப்போ sulfur dioxide gaseous ஸ்டேட்ல இருக்கு, ஆக்சிஜன் gaseous ஸ்டேட்ல இருக்கும், சல்பர் ட்ரை ஆக்சைடு gaseous ஸ்டேட்ல இருக்கும். பட் கேட்டலிஸ்ட் பிளாட்டினம் என்ன ஸ்டேட்ல இருக்கும்? சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். இப்போ கேட்டலிஸ்ட் வந்து ரியாக்டன் அண்ட் ப்ராடக்டை விட டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்ல இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் ப்ரோமோட்டாஸ் அண்ட் கேட்டலிட்டிக் பாய்சன்?
promoters அப்படின்னு என்னன்னு பார்க்குறோம். அதாவது ஒரு catalyst அப்படிங்கிறது it is a substance which is used to alter the rate of the reactions அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ரியாக்ஷன்ல கேட்டலிஸ்ட் போடுறோம், அந்த கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும், அந்த ரியாக்ஷனுடைய ரேட்டை ஆல்டர் பண்ணும். சம்டைம் அந்த கேட்டலிஸ்ட் வந்து ஆக்டிவா இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூணாவதா ஒரு சப்ஸ்டன்ஸ் இதில் ஆட் பண்ணுறோம். அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படி கேட்டினா, டைரக்டா அந்த ரியாக்ஷனுடைய ரேட்டை ஆல்டர் பண்ணாம அந்த கேட்டலிஸ்டோடைய ஆக்டிவிட்டிஸை என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். தட் இஸ் கால்ட் promoters. In a catalyzed reaction, the presence of certain substance increase the activity of a catalyst. Such a substance is called a promoter. இப்போ ஒரு catalytic reactionsல ஒரு certain substance வந்து catalystோடைய ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், நமக்கு promoters அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார்மேஷன் ஆஃப் Haber processல அம்மோனியா மேனுஃபேக்சர்ல நைட்ரஜன் கம்பைன்ட் வித் ஹைட்ரஜன் டு ஃபார்ம் அம்மோனியா. இதில் Fe யூஸ்ட் as a catalyst. இதில் MO மாலிப்டினம் யூஸ் பண்ணுறோம். இந்த மாலிப்டினம் யூஸ்ட் as a promoters. இப்போ Fe catalyst, MO யூஸ்ட் as promoter. இந்த MO என்ன பண்ணும் அப்படி கேட்டினா, டைரக்டாக இந்த ரியாக்ஷனுடைய ரேட்டை ஆல்டர் பண்ணாது, பட் இந்த கேட்டலிஸ்டோடைய ஆக்டிவிட்டிஸை என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். தட் இஸ் கால்ட் promoters. அப்போ மெயினாக நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது சப்ஸ்டன்ஸ் which is used to increase the activity of catalyst. Next, catalytic poison. In a catalyzed reaction, the presence of a certain substance decrease the activity of catalyst. Such a substance is called promoters. அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் கேட்டலிஸ்டோடைய ஆக்டிவிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணால் அதுக்கு பேர் promoters. அதே டிக்ரீஸ் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் catalytic poison. இதே சேம் ரியாக்ஷனில் Fe கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணுறோம். இதில் மாலிப்டினுக்கு பதிலாக ஹைட்ரஜன் சல்ஃபைடு யூஸ் பண்ணால் அந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு என்ன பண்ணும் அப்படி கேட்டலிஸ்டோடைய ஆக்டிவிட்டிஸை டிக்ரீஸ் பண்ணும். ஆக்டிவிட்டிஸை டிக்ரீஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் என்ன ஆகிடும், டிக்ரீஸ் ஆகிடும். இங்கே வந்து மாலிப்டினம் போடும்போது இதனுடைய ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இதனுடைய ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். பட் இது வந்து ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதில்ல. இது என்ன பண்ணும், இதனுடைய ஆக்டிவிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ இன் கேட்டலிட்டிக் பாய்ஷனில் Fe கேட்டலிஸ்டாக ஆக்ட் ஆகும், ஹைட்ரஜன் சல்ஃபைடு பாய்ஷனாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் ஆட்டோ கேட்டலிஸ்ட்? கிவ் அன் எக்ஸாம்பிள். இதில் ஒரு சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ண மாட்டோம், ஆனால் ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு கேட்டலிஸ்டாக ஆக்ட் ஆகும். இன் a certain reaction, one of the product formed act as a catalyst to the reaction. ஏன்னா அந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இனிஷியலி the rate of the reaction will be very slow, but with the increase in time the rate of reaction increases. ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த ரியாக்ஷனோட ரேட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ண உடனே அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணும், கேட்டலிஸ்டாக ஆக்ட் பண்ணி அதனுடைய ரியாக்ஷனுடைய ரேட்டை என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். தட் கேட்டலிஸ்ட் இஸ் கால்ட் ஆட்டோ கேட்டலிசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்சனிக் ஹைட்ரைட் டிகம்போஸ் ஆகி ஆர்சனிக் அண்ட் ஹைட்ரஜனை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்ஷனோட ரேட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஆர்சனிக் ஃபார்ம் பண்ண உடனே இது என்ன பண்ணும் அப்படி கேட்டினா இந்த ரியாக்ஷனுடைய ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ இந்த இடத்துல ஆர்சனிக் ஆக்ட் ஆஸ் அன் ஆட்டோ கேட்டலிஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், ரைட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். இப்போ என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் கேட்டலிஸ்டுக்கு இருக்கு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போறோம். த ஃபர்ஸ்ட் கேரக்டர், த கேட்டலிஸ்ட் ரிமைன் அன்சேஞ்ச்டு இன் மாஸ் அண்ட் கெமிக்கல் காம்போசிஷன் அட் எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். Already we know the catalyst is a substance that is used to alter the rate of the reactions without undergoing any chemical changes. அதாவது ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாம ஒரு ரியாக்ஷனுடைய ரேட்டை ஆல்டர் பண்ணக்கூடியது தான் ஒரு கேட்டலிஸ்டோடைய ரோல். ஸோ அந்த கேட்டலிஸ்ட் என்ன பண்ணாது அப்படி கேட்டினா அதனுடைய மாஸ்லையோ அல்லது கெமிக்கல் காம்போசிஷன்லையோ எந்த சேஞ்சஸும் இருக்காது. The catalyst remain unchanged in mass and chemical composition at end of the reaction. Next one, only a small quantity of catalyst is generally
needed. ஒரு catalytic reactionக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய catalyst உடைய amount என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா very small quantity யூஸ் பண்ணா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரியாக்டன் ஏ ரியாக்டன் பி எடுத்துட்டு ரியாக்ஷன் நடக்குது, அந்த ரியாக்ஷன் ஸ்லோவா நடக்குது, அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்கணும்னா நம்ம ஒரு கேட்டலிஸ்ட் போடணும் அப்படின்னு கேட்டா அந்த கேட்டலிஸ்ட் எவ்வளவு போட்டா போதும்? a pinch amount of the catalyst. That means very small quantity of catalyst only needed for catalytic reactions. So only a small quantity of catalyst is generally needed. Third one, a catalyst cannot initiate a reaction. The function of catalyst is one, to alter the speed of reaction which is already occurring at a particular rate. இப்போ catalyst என்ன பண்ணாது? cannot initiate a reaction. ஒரு reactionனை initiate பண்ணாது. ஒரு reaction நடக்கவே இல்லைன்னா ஒரு catalyst போட்டா அந்த reaction start ஆகுமா அப்படிங்கிறது பார்த்தோம்னா அப்படி ஸ்டார்ட் ஆகாது. catalyst cannot initiate. அப்போ என்ன பண்ணும்? what is the function of catalyst அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரியாக்ஷன் ஆல்ரெடி ஒரு பர்டிகுலர் ரேட்ல நடந்துக்கு இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷனுடைய ரேட்டை என்ன பண்ணும்? ஆல்டர் பண்ணும். ஒன்று இன்க்ரீஸ் பண்ணும் அல்லது டிக்ரீஸ் பண்ணும். அதான் அதனுடைய ரோல். பட் cannot initiate a reaction. So third one, a catalyst cannot initiate a reaction. Next one, a catalyst does not alter the position of equilibrium in a reversible reaction. ஒரு equilibrium reactions இருக்கு. equilibrium reactionsல both forward and reverse reaction takes place simultaneously at a particular rate. ரியாக்டன் ரியாக்ட் ஆகி எவ்வளோ ஃபாஸ்ட்ல ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுதோ அதே ஃபாஸ்ட்ல ப்ராடக்ட் வந்து திருப்பி எதை ஃபார்ம் பண்ணும்? ரியாக்டண்ட்டை ஃபார்ம் பண்ணும். அப்போ அட் ஈக்குலிபிரியத்தில் ஃபார்வர்ட் ரியாக்ஷனுடைய ரேட்டும் ரிவர்ஸ் ரியாக்ஷனுடைய ரேட்டும் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கேட்டலிஸ்ட்டை ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆட் பண்ணால் அந்த பொசிஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஆல்டர் ஆகுமா அப்படின்னு பார்த்தோன்னா டஸ் நாட் ஆல்டர். ஆல்டர் மீன் அதாவது ஒன்று ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஃபேவராக இருக்கணும், இல்லைன்னா ரிவர்ஸ் ரியாக்ஷன் ஃபேவராக இருக்கணும் கேட்டலிஸ்ட்டை போட்டா அப்படின்னு பார்த்தோன்னா இருக்காது. பட் என்ன பண்ணும் அப்படி கேட்டினா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் தி ஈக்குலிபிரியம் அட்டைன் வெரி குயிக்லி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்டில் ஒரு ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகிறதுக்கு ஒரு 10 hours ஆகுது அப்படி கேட்டினா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் இந்த ஈக்குலிபிரியம் அட்டைன் வெரி குயிக்லி வித்தின் a 10 minutes அட்டைன் ஆகிடும். ஸோ a catalyst does not alter the position of equilibrium in a reversible reaction. Fifth one, the catalyst is generally specific in its action. இப்போ கேட்டலிஸ்ட்ல ரோல் என்ன சொல்லியிருந்தோம்? ஆல்டர் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ ஒரு கேட்டலிஸ்ட்டை எல்லா ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ் பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷனுக்கு பர்டிகுலர் கேட்டலிஸ்ட் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். எல்லா கேட்டலிஸ்ட்டையும் எல்லா கேட்டலிட்டிக் ரியாக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ த கேட்டலிஸ்ட் இஸ் ஜென்ரலி ஸ்பெசிஃபிக் இன் இட்ஸ் ஆக்ஷன். தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஒன்ஸ் அகேன் ரீகால் பண்றோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுது? கேட்டலிஸ்ட் ரிமைன் அன்சேஞ்ச்டு இன் மாஸ் அண்ட் கெமிக்கல் காம்போசிஷன் அட் எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். Second point, only small quantity of catalyst is generally needed. Third one, a catalyst cannot initiate a reaction. Fourth point enna solludu? A catalyst does not alter the position of equilibrium in a reversible reaction. Fifth one, the catalyst is generally specific in its action. So these are the characteristics of catalyst. Next one, what is mean by active centers? Active centers na enna? இப்ப catalyst எல்லாம் பார்த்தோம், catalyst உடைய types எல்லாம் பார்த்தோம், catalytic reaction உடைய types எல்லாம் பார்த்தோம். நமக்கு இதுல
ஆக்டிவ் சென்டர்ஸ்னா என்ன? ஒரு கேட்டலிஸ்ட் மேல ரியாக்டன்ட் மாலிகூல்ஸ் வந்து உட்கார்ந்துக்குது. அந்த ரியாக்ஷனுடைய ரேட்ட என்ன பண்ணும் அப்படி அந்த ரியாக்டன்ட் மாலிகூல்ஸ என்ன பண்ணும்? ஆக்டிவேட் பண்ணும். யாரு? அந்த ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ். அப்போ இந்த இடத்துல ஆக்டிவ் சென்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the surface of the catalyst is not smooth. ஸ்மூத்தா இருக்காது. எப்படி இருக்கும்னா, it bears steps, cracks and corners தான் இருக்கும். Hence, the atom on such location of the surface are coordinately unsaturated. அப்போ இந்த பியர் ஸ்டெப்ஸ், கிராக்ஸ் அண்ட் கார்னர்ஸ்ல தான் அந்த ஆட்டம்ஸ் உடைய லொக்கேஷன் எப்படி இருக்கும் அப்படி கேட்டினா கோஆர்டினேட்டிவ்லி அன்சாச்சுரேட்டடாக இருக்கும். அந்த ஏரியாவில் தான் அந்த ரியாக்டன்ட் மாலிகூல்ஸ் வந்து என்ன ஆகும்? அட்சார்ப் ஆகும். ஸோ இந்த அன்சாச்சுரேட்டடாக இருக்கிறதுனால, அதாவது கோஆர்டினேட்டிவ்லி அன்சாச்சுரேட்டடாக இருக்கிறதுல தே ஹாவ் மச் ரெசிடுவல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அந்த மச் ரெசிடுவல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எந்த ஏரியாவில் அதிகமாக இருக்கோ சச் சைட்ஸ் ஆர் கால்ட் ஆக்டிவ் சென்டர். இப்போ ஆக்டிவ் சென்டர்ஸ் அப்படிங்கிறது பியர் ஸ்டெப்ஸ், கிராக்ஸ் அண்ட் கார்னர்ஸ். அந்த ஏரியாவில் தே ஹாவ் மச் ரெசிடுவல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அந்த சைட்டுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? நமக்கு ஆக்டிவ் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்பிளைன் இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி ஆஃப் கேட்டலிஸ்ட் with an example. Intermediate compound formation theory na enna? A catalyst acts by providing a new path with low energy of activation. இந்த இடத்துல catalyst என்ன பண்ணும்? Which provide low energy of activation. அதாவது ஒரு ரியாக்ஷன்ல ரியாக்டன்ஸ் ரியாக்ட் ஆகி ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணும்போது மேக்சிமம் எனர்ஜியை அட்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணும். அந்த எனர்ஜியை அட்டைன் பண்ணுறதுக்கு தேவைப்படுற எனர்ஜிக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நீடட் டு கெட் த ரியாக்டன்ட் ஆக்டிவேட்டட் இஸ் கால்ட் அஸ் எ ஆக்டிவேஷன் எனர்ஜி. இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து லார்ஜராக இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன்ஸ் வந்து ஸ்லோவாக இருக்கும். இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து லோவராக இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரியாக்டன்ட் மாலிகூல்ஸ் என்ன பண்ணணும்? ஆக்டிவேட் ஆகி, தட் மீன் ஆக்டிவேஷன் எனர்ஜியை ரீச் பண்ணிட்டு என்ன பண்ணும்? ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணணும். அப்போ இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி எப்படி இருக்கணும்? கம்மியாக இருக்கணும். ஸோ எ கேட்டலிஸ்ட் ஆக்ட்ஸ் by providing a new path with lower energy of activations. So according to intermediate compound formation theory, a catalyst may combine with one or more reactants to form an intermediate compounds. அப்போ இந்த கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும்? ஒன் ஆர் மோர் ரியாக்டண்டோட ரியாக்ட் ஆகி ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த இன்டர்மீடியட் காம்பவுண்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி வந்து இந்த ஆக்சுவல் ரியாக்ஷனுக்கு தேவைப்படுற எனர்ஜியை விட எப்படி இருக்கும்? லோவராக இருக்கும். அதனால தான் விச் ப்ரொவைட் த லோ எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கன்சிடர் த ரியாக்ஷன் இன் விச் A and B reacts in the presence of catalyst C to form AB as a product. According to intermediate compound formation theory என்ன சொல்லுது? கேட்டலிஸ்ட் ஏதாவது ஒரு ரியாக்டண்டோட ரியாக்ட் ஆகி இன்டர்மீடியட் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். அப்போ சிங்கிற கேட்டலிஸ்ட் ஏங்கிற ரியாக்டண்டோட ரியாக்ட் ஆகி ஏசி அப்படிங்கிற ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த ஃபார்ம் பண்ணக்கூடிய இன்டர்மீடியட் காம்பவுண்டு வந்து இட் இஸ் ஏ அன்ஸ்டேபிள். அப்போ இந்த இன்டர்மீடியட் காம்பவுண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, the intermediate reacts with other reactant to give products and catalyst is regenerated. இங்கே ஃபார்ம் பண்ணக்கூடிய இன்டர்மீடியட் காம்பவுண்ட் வந்து இன்னொரு ரியாக்டண்டோட ரியாக்ட் ஆகி எதை ஃபார்ம் பண்ண போகுது? ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணிட்டு கேட்டலிஸ்ட்டை ரீஜெனரேட் பண்ணிடும். ஸோ த இன்டர்மீடியட் reacts with other reactant to give products and catalyst is regenerated. So the compound formed with less energy consumption than the actual reaction. அப்போ இங்கே ஃபார்ம் பண்ணக்கூடிய காம்பவுண்டுக்கு இங்கே தேவைப்படக்கூடிய எனர்ஜி வந்து ஆக்சுவல் ரியாக்ஷனுக்கு தேவைப்படுற எனர்ஜியை விட எப்படி இருக்குமா?
கம்மியா இருக்கும். அதனால தான் இங்க சொல்லும்போது which provide a new path with low energy activation. For example, sulfur dioxide combined with oxygen in the presence of NO as a catalyst to form sulfur trioxide. இப்போ இந்த ரியாக்ஷன்ல இந்த கேட்டலிஸ்ட் வந்து O2 அப்படிங்கிற ஒன் ஆஃப் த ரியாக்டண்டோட ரியாக்ட் ஆகி ஃபர்ஸ்ட் எதை ஃபார்ம் பண்ணும் அப்படி கேட்டா இன்டர்மீடியட் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். அப்போ NO ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் NO2 as a intermediate. இந்த இன்டர்மீடியட் வந்து இன்னொரு ரியாக்டண்டோட ரியாக்ட் ஆகி ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணி கேட்டலிஸ்ட்டை ரீஜெனரேட் பண்ணிடும். இதுதான் இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி என்ன சொல்லுது? A catalyst acts by providing a new path with low energy of activation. According to intermediate compound formation theory, a catalyst may combine with one or more reactant to form an intermediate compound. The intermediate reacts with the other reactant to give products and the catalyst is regenerated. So the compound formed with less energy consumption than actual reactions. So first இந்த catalyst ஏதாவது ஒரு reactantோட react ஆகி intermediate ஃபார்ம் பண்ணும். ஃபர்ஸ்ட் இந்த catalyst C வந்து A யோட react ஆகி AC அப்படிங்கிற intermediate compound ஃபார்ம் பண்ணுது. இந்த ACங்கிற intermediate compound என்ன பண்ணுது? இன்னொரு reactant B யோட ரியாக்ட் ஆகி AB அப்படிங்கிற ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணி Cங்கிற கேட்டலிஸ்ட்டை ரீஜெனரேட் பண்ணிடும். இதுதான் இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி. நெக்ஸ்ட் ஒன், டெஸ்கிரைப் அப்சார்ப்ஷன் தியரி ஆஃப் கேட்டலிசிஸ். அப்சார்ப்ஷன் தியரி ஆஃப் கேட்டலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிஸ்டு ரியாக்ஷனுக்கு சூட்டபுளாக இருக்கும். Intermediate compound formation theory suitable for homogeneous catalytic reactions. Adsorption theory of catalysis எதுக்கு சூட்டபுளா இருக்குன்னா heterogeneous catalyzed reactionக்கு சூட்டபுளா இருக்கும். ஸோ இந்த தியரி என்ன சொல்லுது? According to adsorption theory of catalysis, the reactants are adsorbed on the catalyst surface to form an activated complex which subsequently decomposes and gives the product. அப்போ என்ன பண்ண போகுது? இந்த ரியாக்டன்ட் மாலிகூல்ஸ் எல்லாம் கேட்டலிட்டிக் சர்ஃபேஸ் மேலே அட்சார் ஆகிட்டு ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணி அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து சப்ஸ்குவெண்ட்லி டீகம்போஸ் ஆகி ப்ராடக்டை ஃபார்ம் பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், கன்சிடர் ரியாக்டன்ட் மாலிகூல் A and B react to give product C and D in the presence of catalyst. அப்போ இந்த ரியாக்டன்ட் மாலிகூல்ஸ் ஏயும் பி என்ன ஆக போகுது அப்படி கேட்டால் இந்த கேட்டலிட்டிக் சர்ஃபேஸ் மேலே அட்சார் ஆக போகுது. இப்போ இந்த ஸ்டார்டிங் மெட்டீரியல் A and B இந்த கேட்டலிட்டிக் சர்ஃபேஸில் வந்து அட்சார் ஆயிடுச்சு. அட்சார் ஆன பிறகு என்ன சொல்லியிருக்கிறோம்? டு ஃபார்ம் அன் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ். அப்போ இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணிருச்சு. ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அது டீகம்போஸ் ஆகி கிவ்ஸ் த ப்ராடக்ட். இப்போ அது டீகம்போஸ் ஆகி ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணி ப்ராடக்ட் என்ன ஆகும் அப்படி கேட்டால் டிசால்வ்ஸ் ஆகி வெளியில் வந்துடும். இதுதான் அப்சார்ப்ஷன் தியரி ஆஃப் கேட்டலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுது. என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, first stepல the reactant molecules diffuse from the bulk to the catalyst surface. இப்போ the reactant molecules என்ன ஆக போகுது அப்படி கேட்டால் இந்த catalytic surface மேலே diffuse ஆக போகுது. இப்போ இதுதான் ஒரு catalytic surface எடுத்துக்கிறோம். இந்த catalytic surfaceல இந்த Aயும் Bயும் வந்து diffuse ஆகுது. diffuse ஆனதுக்கு அப்புறம் the reactant molecules are adsorbed on the surface of the catalyst. அப்போ இங்கே டிஃப்யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து மேலே வந்து என்ன ஆகிடும் அப்படி கேட்டினா அட்சார் ஆகிடும். அப்போ ஒரு கேட்டலிட்டிக் சர்ஃபேஸில் இந்த A and B அப்படிங்கிற ரியாக்டன் மாலிகூல்ஸ் வந்து அட்சார் ஆயிடுச்சு பை வீக் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ். அப்போது இந்த ரியாக்டண்ட்டுக்கு கேட்டலிட்டிக் சர்ஃபேஸுக்கு இடையில என்ன ஆக்ட் ஆகுது? வீக் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆக்ட் ஆகுது. அப்போ இங்க அட்சார் ஆன இந்த ரியாக்டன்ட் மாலிகூல்ஸ் ஏயும் பியும் திருப்பி என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தோம்னா
The adsorbed reactant molecules are activated and form activated complex which is decomposed to form the products. அப்போ ஒரு catalytic surfaceல நியர்பையா இருக்கக்கூடிய இந்த reactant molecules Aயும் Bயும் ஒன்னோட ஒன்ன combine ஆகி ஒரு activated complex ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ ஏயும் பியும் கம்பைன் ஆகி ஏபி அப்படிங்கிற ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணிடுச்சு. இந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் திருப்பி என்ன பார்க்க போகுது? ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தா இந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் இஸ் அன்ஸ்டேபிள். உடனே அது என்ன ஆக போகுது? டீகம்போஸ் ஆகி டு ஃபார்ம் ப்ராடக்ட். ஸோ த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் டீகம்போஸ்ட் டு ஃபார்ம் ப்ராடக்ட். ஏயும் பியும் இந்த பாண்ட் வந்து இங்கே பிரேக் ஆகி சி அண்ட் டி அப்படிங்கிற ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணிடுச்சு. அப்போ இந்த கேட்டலிட்டிக் சர்ஃபேஸில் சியும் அண்ட் டியும் என்ன பண்ணும்? ஒரு வீக் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸால் அட்ராக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த கேட்டலிட்டிக் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் சி அண்ட் டியை என்ன பண்ணணும்? டிசார்ப்ஷன் பண்ணணும், வெளியில் எடுத்துடணும். ஸோ த ப்ராடக்ட் மாலிகுல் ஆர் டிசார்ப்டு. அதாவது த ப்ராடக்ட் டிஃப்யூஸ்ட் அவே ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் தி கேட்டலிஸ்ட். இந்த கேட்டலிட்டிக் சர்ஃபேஸ்லேருந்து சி அண்ட் டி அப்படிங்கிற ப்ராடக்டை என்ன பண்ணணும்? வெளியில் எடுத்துடணும், வெளியில் வந்துடுது. இந்த பாண்டு, இந்த வீக் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிரேக் ஆகி சி அண்ட் டி வந்து என்ன ஆயிடுச்சு? டிசார்ப்ட் ஆயிடுச்சு. இப்போது கேட்டலிட்டிக் சர்ஃபேஸ்லேருந்து வெளியில் நம்ம எடுத்துடலாம். இதுதான் அட்சார்ப்ஷன் தியரியில் இருக்கக்கூடிய வேரியஸ் ஸ்டெப். அப்போ அட்சார்ப்ஷன் தியரியில் வேரியஸ் ஸ்டெப் என்ன சொல்லுது? ஃபஸ்ட்டு வந்து இந்த கேட்டலிட்டிக் சர்ஃபேஸில் இந்த ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகுது. டிஃப்யூஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் என்ன பண்ணும்? அந்த கேட்டலிட்டிக் சர்ஃபேஸில் அட்சார்ப் ஆகுது. செகண்ட் ஸ்டெப்பில் இந்த அட்சார்ப் ஆன இந்த ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் என்ன பண்ணும் அப்படி கேட்டால் ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ண உடனே அது டீகம்போஸ் ஆகி ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுது. இந்த ப்ராடக்ட் என்ன ஆயிடுச்சு அப்படி கேட்டால் இந்த கேட்டலிட்டிக் சர்ஃபேஸ்லேருந்து டிசார்ஜ் ஆகி the product diffused away from the surface of the catalyst. இந்த theory தான் adsorption theory of catalyst. Next one, what do you mean by activity and selectivity of catalyst? Activity and selectivity of catalyst னா என்னன்னு கேட்கலாம். Activity of catalyst அப்படிங்கிறது ability of a catalyst to alter the rate of a reaction is called activity of catalyst. அதாவது catalystோடைய ability to alter the rate of the reaction. rate of the reaction alter பண்ணக்கூடிய ability தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டா activity of catalyst அப்படின்னு சொல்லுவோம். இப்போ selectivity அப்படிங்கிறது ability of catalyst to catalyze a specific reaction to form particular product is selectivity of a catalyst. ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது எபிலிட்டி ஆஃப் கேட்டலிஸ்ட் டு ஆல்டர் த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன். ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனை ஆல்டர் பண்ணக்கூடிய டெண்டன்சிக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பட் செலக்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? எல்லா ரியாக்ஷனுக்கும் எல்லா கேட்டலிஸ்டும் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டால் யூஸ் பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷனுக்கு ஒரு பர்டிகுலர் கேட்டலிஸ்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அந்த எபிலிட்டி தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டால் செலக்டிவிட்டி ஆஃப் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதான் ஆக்டிவிட்டி ஆஃப் கேட்டலிஸ்ட் அண்ட் செலக்டிவிட்டி ஆஃப் கேட்டலிஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் என்சைம்ஸ்? ரைட் எ பிரீஃப் நோட் ஆன் த மெக்கானிசம் ஆஃப் என்சைம் கேட்டலிஸ்ட். இப்போ என்சைம் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது என்சைம்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் புரோட்டீன் மாலிகுல் வித் 3-dimensional ஸ்ட்ரக்சர். அப்போ என்சைம் அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் புரோட்டீன் மாலிகுல் எப்படி இருக்கும்? 3-dimensional ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா they catalyze the chemical reaction in living organism. லிவிங் ஆர்கானிசம்ல நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்றதுக்கு இந்த என்சைம் கேட்டலிஸ்ட் யூஸ் ஆகுது. They are often present in colloidal state and extremely specific in catalytic action. என்ன ஸ்டேட்ல இருக்கும்? colloidal ஸ்டேட்ல இருக்கும். The specific in catalytic action சொல்லுவோம். இதுதான் என்சைம் கேட்டலிஸ்ட். என்சைம் கேட்டலிஸ்டோட மெக்கானிசம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த என்சைம் வந்து சப்ஸ்ட்ரேட், அதாவது ரியாக்டன் மாலிகுல்ஸோட ரியாக்ட் ஆகி என்சைம் சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிற
காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். இந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் வந்து டிசோசியேட் ஆகி ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணிட்டு இந்த கேட்டலிஸ்ட் வந்து என்ன ஆகிடும், தட் மீன் என்சைம் கேட்டலிஸ்ட் வந்து ரீஜெனரேட் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல இ அப்படிங்கிறது என்சைம்ஸ், எஸ்ங்கிறது சப்ஸ்ட்ரேட், இஎஸ் அப்படிங்கிறது ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ், பிங்கிறது ப்ராடக்ட். இப்போ இதுதான் என்சைம். என்சைமில் இதுதான் ஆக்டிவ் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆக்டிவ் சைட்ஸில் இந்த ரியாக்டன் ஸ்பீசிஸ், தட் மீன் என்ன சொல்கிறோம், சப்ஸ்ட்ரேட் மாலிகூல் வந்து இங்கே அட்சார் ஆகுது. அட்சார் ஆன உடனே என்ன பண்ணும், இந்த என்சைமும் இந்த ரியாக்டன் ஸ்பீசிஸும் சேர்ந்து என்ன பண்ணும், என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். இந்த காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ண உடனே இந்த என்சைம் என்ன பண்ணும், இந்த சப்ஸ்ட்ரேட்டை ஆக்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்ட்ரேட் என்ன பண்ணும், ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணி அந்த என்சைம் கேட்டலிஸ்ட்டை ரீஜெனரேட் பண்ணிடும். இதுதான் மெக்கானிசம் ஆஃப் என்சைம் கேட்டலிசிஸ். Next one, why is desorption important for a substance to act as good catalysis? ஏன் desorption is important எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ to create a free surface on the catalyst for more reactant to absorb and react, the product already formed on the surface of the catalyst should be desorption. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஒரு ரியாக்டன் மாலிகூல்ஸ் வந்து கேட்டலிட்டிக் சர்ஃபேஸில் அட்சார் ஆகும். அட்சார் ஆகி என்ன பண்ணும், இன்டர்மீடியட் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். இன்டர்மீடியட் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ண உடனே அது என்ன பண்ணும், டீகம்போஸ் ஆகி ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணும். இந்த ப்ராடக்ட் இங்கேயே இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ரியாக்டன் மாலிகூல்ஸ் வந்து அட்சார் ஆக முடியாது. அதனால என்ன பண்ணுறோம், இங்கே ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த ரியாக்டன் மாலிகூல்ஸ் என்ன பண்ணும், இதுலேருந்து வெளியில் தள்ளிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இங்கே என்ன இருக்கும் அப்படி கேட்டால் ஃப்ரீ சர்ஃபேஸ் அந்த கேட்டலிட்டிக் சர்ஃபேஸில் இருக்கும். அப்போ ஃப்ரீ சர்ஃபேஸ் அந்த கேட்டலிஸ்ட்ல இருக்கும்போது தான் அதுக்கப்புறம் வரக்கூடிய ரியாக்டர் மாலிகூல்ஸ்லாம் இதில் வந்து என்ன ஆகும், அட்சார் ஆகி ரியாக்ட் ஆகும். ஸோ டு கிரியேட் ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆன் த கேட்டலிஸ்ட் ஃபார் மோர் ரியாக்டன்ட் டு அட்சார்ப் அண்ட் ரியாக்ட், த ப்ராடக்ட் ஆல்ரெடி ஃபார்ம்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட் ஷுட் பி டிசார்ப்ஸ். அப்போ இது என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அடுத்தடுத்து ரியாக்டன் வந்து அட்சார் ஆகி ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். Hence, desorption is important for the substance to act as good catalyst. Watch part 2 video for remaining questions from Unit 10 Surface Chemistry. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படி கேட்டினா அந்த அப்சார்ப்ஷன் கேட்டலிஸ்ட் அது வரைக்கும் தான் பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குது அப்படி கேட்டினா கொலாய்டல் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாபிக் வந்து பார்ட் 2 வீடியோஸாக நம்ம கொடுத்துருக்குறோம், அதில் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.